ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கோல் சொல்லக்கூடாது. லேவியராகவும் 19:16. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். துர்செய்திகளை பரப்பக்கூடாது. என்னாகமும் 13:33. அந்த சொறியுள்ள இடந்தவர மற்ற யாவையும் அவன் சிறைத்துக் கொள்ள கடவன். பின்பு ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து மேட்டிமையான பேச்சையும் அகந்தையான பேச்சையும் பேசக்கூடாது. 1 சாமுவேல் 2:3. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? தீமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. யோபு 27:3. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று புறங்கூறக்கூடாது. சங்கீதம் 15:3. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். பொய்யான வார்த்தைகளை பேசக்கூடாது. சங்கீதம் 63:11. ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவன் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். கசப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. சங்கீதம் 64:4. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். கடினமாக பேசக்கூடாது. சங்கீதம் 94:4. எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். கபடமான வார்த்தைகளை பேசக்கூடாது. சங்கீதம் 120:2-3. கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? மாயையான வார்த்தைகளை பேசக்கூடாது. சங்கீதம் 144:8. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்தரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது. நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். கடும் சொற்களை பேசக்கூடாது. நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். தன்னை பற்றி பெருமை பேசக்கூடாது. நீதிமொழிகள் 20:6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரஸ்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவர் யார்? புகழ்ந்து பேசக்கூடாது. நீதிமொழிகள் 27:2. உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். உன் உதடு அல்ல, அந்நியனே உன்னை புகழட்டும். பதற்றத்துடன் பேசக்கூடாது. நீதிமொழிகள் 29:20. தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலால். ஓய்வு நாளில் சொந்த பேச்சை பேசக்கூடாது. ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் சொல்லாததை கூட்டி பேசக்கூடாது. மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவர்களை குற்றம் கூறும் வார்த்தைகளை பேசவே கூடாது. ரோமர் 2:1. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆகாத சம்பாஷணைகள் கூடாது. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். வம்பான வார்த்தைகளையும் புத்தியீனமான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பரியாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தியமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். இச்சகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 2:5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவோ? கட்டுக்கதைகளை பேசக்கூடாது. 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விளைவி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தகாத காரியங்களை பேசக்கூடாது. 1 தீமோத்தேயு 5:13. அதுவும் இல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலுப்புகிறவர்களாயும் வீணளவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாக இருப்பார்கள்.
பெருமையானவைகளை பேசக்கூடாது. யாக்கோபு 3:5. அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. யாரையும் சபித்தல் கூடாது. யாக்கோபு 3:10. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. தந்திரமான வார்த்தைகளை பேசக்கூடாது. 2 பேதுரு 2:3. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளாய் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. விரோதமான பொல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. 3 யோவான் 10. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிருபைகளை நினைத்துக் கொள்வேன். அப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இருமாப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. யூதா 16. இவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். பிரைஸ் காட்.